வணக்கம். விக்ரமாதித்யருக்கு வேதாளம் புதிர் போட்டது. மந்திரபுரி என்ற ஒரு நகரத்தில் தர்மசீலன் என்ற பெயர் கொண்ட மன்னன் ஒருவர் நல்லாட்சி புரிந்து வந்தார். அவருடைய மனைவியின் பெயர் ரேவதி. அவர்கள் இருவருக்கும் லாவண்யா என்ற பெயர் கொண்ட அழகான மகள் ஒருத்தி இருந்தால். ஒரு தடவை தர்மசீலனுடைய எதிரி அரசர் ஒரு பெரும் படையுடன் வந்து எதிர்த்தார். தன்னிடம் போதிய படை வலிமை இல்லை என தெரிந்த போதும் அவர்களை எதிர்த்தார் தர்மசீலன். ஆனால் சமாளிக்க முடியாமல் தோற்று போனார். வெற்றி பெற்ற எதிரி மன்னன் தர்மசீலனையும் அவர் மனைவி மகளையும் நாட்டை விட்டு துரத்தி விட்டார். தர்மசீலன், அவருடைய மனைவி ரேவதி, மகள் லாவண்யா ஆகிய மூவரும் அனாதைகள் போல் உயிர் பிழைப்பதற்காக நாட்டை விட்டு ஒரு காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கொள்ளைக்காரன் அவர்களை வழிமறித்தார். ரேவதியும் லாவண்யாவும் அணிந்திருந்த ஒரு சில அணிகலங்களையும் கொள்ளைக்காரன் அபகரிக்க முயன்றார். தர்மசீலன் கொள்ளையனை எதிர்த்து சண்டையிட்டார். இருவருக்கும் இடையில் நடந்த பயங்கர சண்டையில் கொள்ளைக்காரன் தர்மசீலனை கொன்று போட்டுவிட்டு ரேவதி, லாவண்யா அணிந்திருந்த ஒரு சில அணிகலங்களையும் அபகரித்து கொண்டு ஓடிப்போய்விட்டார். தர்மசீலன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ரேவதி, லாவண்யா இருவருக்கும் பேரிடியாக இருந்தது. நாடும் செல்வமும் இழந்து நாடோடிகள் போல வந்துவிட்ட நிலையில் கணவனாவது பாதுகாப்பாக பெருந்துணையாக இருந்தாரே, இப்பொழுது அவரும் போய்விட்டாரே. ஆதரவற்ற பெண்ணாகிய நாங்கள் இனி எப்படிதான் வாழப்போகிறோமோ என்று வாய்விட்டு ரேவதி அலறினாள். லாவண்யா தன் தாய்க்கு ஆறுதல் கூறும் விதமாக, அம்மா, கடவுள் நம்மை தொடர்ந்து சோதனை செய்வது என்று தீர்மானித்து விட்டார் போலும். நாட்டையும் செல்வத்தையும் இழக்க செய்தது போதாது என்று நமக்கு ஒரே ஆறுதலாக இருந்த தந்தையின் உயிரையும் பறித்து விட்டாரே. இனி நாம் வேதனைப்பட்டு என்ன பயன்? நமது தலைவிதியை நாம் தான் அனுபவித்தாக வேண்டும். ஆகவே நாம் கவலைப்பட்டு பயனில்லை. அடுத்த ஊருக்கு சென்று ஏதாவது கூலி வேலை செய்தாவது வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம் என்று தாயின் கண்ணீரை துடைத்து விட்டாள். பிறகு தர்மசீலன் உடலை அவர்கள் இருவரும் தங்களால் இயன்ற அளவுக்கு அடக்கம் செய்துவிட்டு தொடர்ந்து வழி நடந்தார்கள். அந்த காட்டை கடந்து அடுத்த நாட்டில் பிரவேசித்த ரேவதியும் லாவண்யாவும் எதிரே தெரிந்த ஒரு பாழடைந்த மண்டபத்தில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டு தங்கள் எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிக்கலானார்கள். அவர்கள் போய் தங்கியிருந்த நாடு பிரம்மதேசம் என்பதாகும். அந்த நாட்டை பிரம்மபுத்திரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார். அவருக்கு அலகேசன் என்ற வயது வந்த மகன் ஒருவர் இருந்தார். பிரம்மபுத்திரனின் மனைவி ஒரு மாதத்துக்கு முன்பு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் பிரம்மபுத்திரனும் அலகேசனும் உடற்பயிற்சி நோக்கத்தில் வெகு தொலைவுக்கு குதிரை சவாரி செய்துவிட்டு வருவது வழக்கம். அன்றும் அவ்வாறே நெடுந்தொலைவு சென்றுவிட்டு நிதானமாக குதிரை மீது வந்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த மனத்துயருடன் தந்தை வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அலகேசன் அவருடைய உள்ளத்தை ஓரளவு புரிந்து கொண்டார். தந்தையே, தங்களுடைய துயரத்துக்கு காரணம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என கேட்டார். மகனே, உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. உன்னுடைய தாயார் மறைவேதி 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. ஒரு நாட்டில் பட்டத்தரசி இல்லாமல் மன்னன் சிம்மாசனத்தில் அமர முடியாது என்று மரபு இருக்கிறது. அந்த மரபை காப்பாற்றுவதற்காக நான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர்களும் ராஜகுருவும் மற்ற பெரியவர்களும் வற்புறுத்துகிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள என் மனம் சற்றும் இடம் தரவில்லை. உன் தாயார் இந்த இடத்தில் வேறொரு பெண்ணை வைத்து பார்க்க எனக்கு எப்படி மனம் வரும்? ஆனால் அரச மரபை சொல்லி பெரியவர்கள் திரும்ப திரும்ப மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துகிறார்கள். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று பிரம்மபுத்திரன் தன் மனவாட்டத்துக்கான காரணத்தை சொன்னார். தந்தையே, என்னுடைய தாயார் ஸ்தானத்தில் வேறு ஒரு பெண்ணை வைத்து பார்க்க என்னாலும் இயலாதுதான். என்றாலும் அரச மரபு என்று ஒன்று இருப்பதை நாம் அடியோடு புறக்கணித்து விட முடியாது. ஆகவே இந்த ஒரு காரணத்துக்காகவாவது தாங்கள் மனதை திடப்படுத்தி கொண்டு மறுமணம் செய்து கொள்ள வேண்டியதுதான் என்று அலகேசன் சொன்னார். சரி, இது பற்றி யோசித்து பார்க்கிறேன் என்று பிரம்மபுத்திரன் கூறினார். ரேவதியும் லாவண்யாவும் நடந்து சென்ற காலடி சுவடு தரையில் நன்றாக படிந்திருந்தது. அதை பார்த்த அலகேசன் அந்த காலடி சுவடுகளின் அமைப்புகளை கூர்ந்து நோக்கினார். பிறகு தந்தையை பார்த்து, யாரோ 2 பெண்கள் நடந்து சென்ற காலடி சுவடுகள் தரையில் பதிந்து உள்ளன. அநேகமாக அவர்கள் இருவரும் தாயும் மகளுமாக தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த காலடி சுவடுகளின் அமைப்பு லட்சணத்தை வைத்து பார்க்கும்போது அவர்கள் இருவருமே நல்ல அழகிகளாக தான் இருப்பார்கள் என்று என்ன தோன்றுகிறது என்று கூறி நிறுத்திய அலகேசன் தந்தையின் முகத்தை தயக்கத்தோடு பார்த்தவாறே, தந்தையே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அதை நான் கூறலாமா என்று கேட்டார். மகனே, உன் மனதில் தோன்றியதை கூறுவதற்கு எதற்கு தயக்கம்? நீ என்ன நினைக்கிறாயோ அதை சொல்.
என்று பிரம்மபுத்திரன் சொன்னார். தந்தையே, இந்த காலடிகளில் பெரியதாகவும் நீளமாகவும் உள்ளவை தாயின் காலடி சுவடுகளாகத்தான் இருக்கும். தயவு செய்து தாங்கள் இதே பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த 2 பெண்களும் அருகில்தான் எங்கேயாவது தங்கியிருக்கக்கூடும் என்று அலகேஷன் சொன்னார். பிரம்மபுத்திரன் சற்று யோசித்துவிட்டு, மகனே, திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தம் வரும்போது நாம் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே உன் விருப்பப்படியே நடந்து கொள்கிறேன். இதே நேரத்தில் நானும் உனக்கு ஒரு யோசனை சொல்லலாமா என்று நினைக்கிறேன். நான் மட்டும் திருமணம் செய்து கொள்ள நீ சும்மா இருப்பது நல்லதல்ல. அதனால் பெரிய காலடி சுவடுக்குரிய பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அநேகமாக அவள் தாயாக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். சிறிய காலடி சுவடுக்கு சொந்தமான பெண் அவளுடைய மகளாக இருக்கக்கூடும். அவளை நீ மணந்து கொள் என்று யோசனை கூறினார். தந்தையின் யோசனையை மகனும் ஏற்றுக்கொண்டார். பிறகு இருவரும் அந்த காலடி சுவடுகளை பின்பற்றியே நடந்து சென்றார்கள். ஒரு பாழடைந்த மண்டபத்தில் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரேவதியும் லாவண்யாவும் இருக்க கண்டனர். அவர்கள் நினைத்திருந்த மாதிரியே தாயும் மகளும் பேரழகிகளாக இருந்தனர். அது அவர்களுக்கு திருப்தியை தந்தது. பிரம்மபுத்திரன் ரேவதியை நெருங்கி அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டார். ஒரு மன்னனின் குடும்பத்தை சேர்ந்தவர்களான அவர்கள் நாட்டையும் குடும்ப தலைவனையும் இழந்து திக்கற்றவர்களாக நின்றிருக்கும் நிலை பிரம்மபுத்திரனின் மனதை உருக்கியது. பிரம்மபுத்திரன் தானும் தனது மகனும் காலடி சுவடுகளை வைத்து செய்த தீர்மானத்தை ரேவதியிடம் எடுத்து கூறி, அவர்கள் விரும்பினால் தங்களை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் இதில் கட்டாயம் எதுவும் இல்லை என்று கூறினார். ரேவதி நன்கு யோசித்து பார்த்ததில் தானும் தனது மகள் லாவண்யாவும் அனாதைகளாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு புகலிடம் தேவைதான். பிச்சைக்காரிகள் போல் தெரு தெருவாக அலைவதை விட ஒரு அரச குடும்பத்தின் பாதுகாப்பில் இருப்பது எவ்வளவோ நல்லது என்று அவள் நினைத்தாள். அவள் பிரம்மபுத்திரனை பார்த்து, தாங்கள் சொல்லும் யோசனை எங்கள் சூழ்நிலைக்கு சரி என்றே படுகிறது. ஆகவே தங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறினாள். அது கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்த பிரம்மபுத்திரன் அவர்களுடைய காலடி அளவை தெரிந்து கொள்ள விரும்பி அவளிடம் அது பற்றி கேட்டாள். அவர்களுடைய காலடி அளவை தெரிந்து கொண்ட போது பிரம்மபுத்திரனுக்கும் அலகேஷனுக்கும் அதிர்ச்சியும் குழப்பமும் ஏற்பட்டது. அவர்கள் நினைத்ததுக்கு நேர்மாறாக சிறிய காலடிக்கு உரியவளாக தாய் ரேவதி இருந்தால், பெரிய காலடிக்கு உரியவளாக லாவண்யா இருந்தார். அவர்கள் தீர்மானித்ததை நிறைவேற்றுவதாக இருந்தால் தாயை மகன் அலகேஷன் மணந்து கொள்ள வேண்டும், மகளை தான் மணந்து கொள்ள வேண்டும். இனி என்ன செய்வது என்று பிரம்மபுத்திரன் திகைப்புடன் மகன் அலகேஷனை பார்த்தார். அலகேஷன் தந்தையை பார்த்து, தந்தையே, இப்போது ஏற்பட்டிருக்கும் நிலையை கடவுளாக நமக்கு அருளியதுதான் என்றே நினைத்து கொள்ள வேண்டும். நாம் தீர்மானித்தவாறே தாங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள், நான் அவள் அன்னையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். பிறகு ரேவதியும் லாவண்யாவும் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கே ஒரு நல்ல நாளில் பிரம்மபுத்திரன் லாவண்யாவையும் அலகேஷன் ரேவதியையும் திருமணம் செய்து கொண்டனர். ஆண்டுகள் பல சென்றனர். அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தனர். இப்பொழுது புதிய பிரச்சனை ஒன்று தோன்றியது. பிரம்மபுத்திரனுடைய குழந்தைகள் அலகேஷனை என்ன உறவு சொல்லி அழைப்பது? அதேபோல் அலகேஷனுடைய குழந்தைகள் என்ன உறவு பெயரால் பிரம்மபுத்திரனை அழைப்பது? குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு உறவு சொல்லி அழைத்து கொள்ள முடியும்? இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் பிரம்மபுத்திரனும் அலகேஷனும் தடுமாறினார்கள். இவ்வளவு நேரமாக இந்த கதைகளை சொல்லி வந்த வேதாளம் விக்ரமாதித்யரை நோக்கி, விக்ரமாதித்ய மாமன்னனே, இந்த கதையில் எழுந்துள்ள உறவுமுறை பிரச்சனையை நீர் எவ்வாறு தீர்த்து வைப்பீர் என்று கேட்டது. விக்ரமாதித்யன் ஒவ்வொரு தடவையும் தன்னை பிடித்து கட்டி தூக்கி கொண்டு வரும்போது வேதாளம் ஒவ்வொரு புதிர்கதையை கூறி அந்த புதிரை விடுவிக்க சொல்லும். விக்ரமாதித்யன் ஒவ்வொரு புதிரையும் சரியான விடையை சொல்வார். பிறகு வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தில் சென்று ஏறிக்கொள்ளும். இது மாதிரி வேதாளம் சொன்ன கதைகளுக்கு புதிருக்கான விடைகளை விளக்கி கூறி வந்தார். அதுவரை கொஞ்சமும் தயக்கமில்லாமல் விடையளித்த விக்ரமாதித்யன் கடைசியாக இந்த முறை சொன்ன கதைக்கு விளக்கம் தர முடியாமல் தடுமாறினார். விக்ரமாதித்யரே, இப்போது நாம் ஒரு முடிவான நிலைக்கு வந்திருக்கிறோம். இனி இவ்வளவு நேரமாக நான் ஏன் இந்த புதிர் கதைகளை உமக்கு கூறினேன் என்பது பற்றி இப்பொழுது விளக்கமாக சொல்கிறேன். இது என் பூர்வ கதையாகும் என்ற வேதாளம் தன்னுடைய கதையை விக்ரமாதித்யரிடம் கூறத் தொடங்கியது. சோழ நாட்டில் உள்ள ஒரு கோயிலில் பூசாரியாக நான் வேலை பார்த்து வந்தேன். அப்பொழுது என்னுடைய பெயர் காலத்தி. நான் அந்த கோயிலில் குடிக்கொண்ட இறைவனிடம் பக்தி கொண்டவராய் இருந்து வந்தேன். 6 கால பூஜைகளையும் ஒழுங்காக செய்து வந்தேன். ஒரு நாள் அர்த்தஜாம பூஜையை முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தேன். அன்று என்னவோ நைவேத்திய பாத்திரத்தை மறந்து போய் கோயிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். ஆகவே மீண்டும் கோயிலுக்கு சென்று பாத்திரத்தை எடுத்து வர சென்றேன். கோயிலை நெருங்கவும் உள்ளே கோயிலில்
வெளியில் பேச்சுக்குரல் கேட்டது. திருடர்கள் யாராவது புகுந்து விட்டார்களோ என்று எண்ணி பயந்து விட்டேன். பின்னர் நிதானமாக எண்ணி பார்த்தபின் நன்றாக பூட்டப்பட்டிருந்ததால் திருடர்கள் புகுவதற்கு வாய்ப்பில்லை என்று உறுதியாக நம்பினேன். பின்னர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கோயிலின் கதவில் உள்ள சாவி துவாரம் வழியாக உள்ளே பார்த்தேன். கோயில் உட்புறத்தில் கர்ப்ப கிரகத்தில் நான் கண்ட காட்சி என்னை திகைப்படைய செய்தது. அங்கே ஈஸ்வரன் பார்வதி தேவியின் பக்கத்தில் அமர்ந்திருக்க கண்டேன். அக்காட்சியை கண்ணார கண்டேன். அவ்விதம் கண்ட காட்சியால் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. இவ்விதமாக பரமேஸ்வரனையும் பார்வதியும் கண்டு கழித்த நான் மெய்மறந்து நின்றேன். இந்த அரிய காட்சியை காண்பதற்காக தானோ என்னவோ நெய்வேத்திய பாத்திரத்தை உள்ளே வைத்து சென்றிருக்கிறேன் போலிருக்கிறது. அது எனக்கு பெருமையாக இருந்தது. பரமேஸ்வரன் பார்வதி தேவியிடம் கதை சொல்லி கொண்டிருந்தார். ஒரு கதையல்ல, பல கதைகளை கூறி வந்த பரமேஸ்வரன் பார்வதி தேவியால் பதில் சொல்ல முடியாத போது சிரித்து மகிழ்ந்தார். நான் சொன்ன கடைசி கதையும் பரமேஸ்வரன் தான் பார்வதிக்கு சொன்னார். அதற்கு விடையை கேட்டால் தனக்கும் அதனுடைய விடை தெரியாது என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். இந்த கதைகளை எல்லாம் கூறி முடித்த பின் அவர்கள் காணவில்லை. ஆம், அவர்கள் இருவரும் மறைந்து விட்டார்கள். உள்ளே சென்று நெய்வேத்திய பாத்திரத்தை எடுத்து வர விரும்பினேன். என்னால் உள்ளே செல்ல முடியவில்லை. என் உடல் அச்சத்தால் நடுங்க ஆரம்பித்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு கதவை திறந்து உள்ளே சென்று நெய்வேத்திய பாத்திரத்தை எடுத்து வருவதற்குள் படாத பாடு பட்டுவிட்டேன். ஒரு நாளும் ஏற்படாத பயம் என்னை வாட்டியது. அப்படியே இறைவனின் முன் விழுந்து வணங்கி கண்ணீர் வடித்தேன். பின் தட்டு தடுமாறி பாத்திரத்துடன் வெளியே வந்து கோயிலின் கதவை சாத்தி பூட்டினேன். நன்றாக பூட்டப்பட்டிருக்கிறதா என்று இழுத்து பார்த்து கொண்டேன். சிறிது நேரத்தில் தலையில் நெய்வேத்திய பாத்திரத்துடன் தள்ளாடியபடி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வீட்டினுள் வந்ததும் சுவரில் சாய்ந்து கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேன். பார்வதி பரமேஸ்வரனை ஒன்றாக கண்ட ஆனந்தத்தில் நான் வடித்த ஆனந்த கண்ணீர் தான் அது. ஆனால் என் மனைவியோ எனக்கு ஏதோ துன்பம் வந்துவிட்டதால் தான் இவ்விடம் கண்ணீர் வடிக்கிறேன் என்று பயந்து போனாள். பின்னர் நிதானமாக பேசி உண்மையை, நடந்த சம்பவத்தை சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை கேட்டு என் மனைவியால் நம்ப முடியவில்லை. நான் கூறியதை என் மனைவி மறுநாள் பக்கத்து வீட்டு பெண்களிடம் சொல்லிவிடுவாளோ என்று பயந்தேன். அவளிடம் படித்து கூறினேன். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது என்று கேட்டுக்கொண்டேன். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் அது தெய்வ குற்றமாகிவிடும் என்பதால் தான் அவளை எச்சரித்தேன். நான் என் மனைவியிடம் அதை சொன்ன பிறகுதான் ஏன் அவளிடம் சொன்னேனோ என்று வருத்தப்பட்டேன். நான் பயந்தது போலவே மறுநாள் பொழுது விடிந்ததும் விடியாததுமாய் அவளுக்கு தெரிந்த பெண்களிடம் எல்லாம் கூறிவிட்டாள். அதன் பின்னர் தான் அவள் அமைதியானாள். அதிகாலை வேளையில் நான் கோயிலுக்கு சென்று கதவுகளை திறந்தேன். உள்பக்கம் சுவாமி கோயிலை திறந்ததும் பரமேஸ்வரனின் குரல் ஒலித்தது. காலத்தி, நீ என்ன வேலை செய்தாய்? நீ கண்ணார கண்டதையெல்லாம் உன் மனைவியிடம் கூறவும் அவள் ஊர் முழுவதும் பரப்பிவிட்டாள். காலத்தி, நீ நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாயே. நீ ஒரு வேதாளமாக போக கடவா என்று கூறி சபித்து விட்டார். என்னால் என்ன செய்ய முடியும்? கண்ணீர் வடித்து நின்றேன். பின்னர் தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து இறைவனை வணங்கினேன். என்னை இந்த ஒரு முறை மன்னித்துவிடு, இது போன்று இனிமேல் எப்போதும் நடைபெறாது என்று கூறி கண்ணீர் வதித்தேன். மன்னிக்க வேண்டி இறைவனை கெஞ்சினேன். பின்னர் பரமேஸ்வரன் என்னிடம் பேசினார். ஆம், அவருடைய குரல் மட்டும்தான் கேட்டது. காலத்தி, கவனமாய் கேள். உஜ்ஜயினி மகாகாளி பட்டணம் பற்றி உனக்கு தெரிந்ததுதான். அந்த பட்டணத்திலிருந்து 2 காத தூரத்தில் ஒரு காடு இருக்கிறது. அங்கு ஒரு காளி கோயிலும் உண்டு. அதன் பக்கத்தில் ஒரு மயானம் உள்ளது. அந்த மயானத்தின் பக்கத்தில் உள்ள முருங்கை மரத்தில் நீ தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பாய். அந்த காட்டில் வசிக்கும் ஞானசீலன் என்ற கபட முனிவன் அந்த ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் துர்க்கை அம்மனுக்கு 1000 முடி மன்னர்களை பலி கொடுத்து உன்னை அடிமைப்படுத்த முயற்சிப்பார். பலிக்காக ஞானசீலன் அழைத்து வரும் ஒவ்வொரு மன்னனையும் உன்னை பிடித்து வருமாறு ஏவுவார். அவ்வாறு வரும் ஒவ்வொரு மன்னனிடமும் நான் தேவியிடம் சொன்ன புதிர் கதையை சொல்லு. கதைகளின் புதிர்களை வேறு எந்த மன்னராலும் விலக்கி சொல்ல முடியாது. விக்ரமாதித்யர் ஒருவருக்கே அது சாத்தியமாகும். நீ சொல்லும் புதிர் கதைகளுக்கு யார் சரியான விளக்கம் அளிக்கிறாரோ அவர்தான் வீரம் மிக்க விக்ரமாதித்யர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். விக்ரமாதித்யனை அழித்துவிட்டு அவருடைய ஆட்சியை கைப்பற்ற அந்த கபட ஞானசீலன் முயற்சி செய்வார். அந்த கொடியவனை அழிக்கவும் விக்ரமாதித்யரை காப்பாற்றவும் நீ துணையாக இருப்பாய். பின்னர் என்னிடம் வந்து சேருவாய் என்று பரமேஸ்வரன் கூறி முடித்தார். நான் சொன்ன புதிர் கதைகளுக்கெல்லாம் சற்றும் தயங்காமல் சரியாக விடை அளித்ததிலிருந்து தாங்கள் தான் விக்ரமாதித்யர் என்பதை சந்தேகமின்றி புரிந்து கொண்டேன். இனி ஞானசீலனை கொல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று வேதாளம் கூறியது. இவ்விதம் வேதாளம் கூறியதும் அந்த கொடியவனான ஞானசீலன் மீது ஆத்திரமாத்திரமாக வந்தது விக்ரமாதித்யருக்கு. அப்போதே அவரை வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என முடிவெடுத்து விட்டார்.
அவசரப்படாதே, வஞ்சனையை வஞ்சனையால் தான் வீழ்த்த வேண்டும், அவரை நீதான் அழித்தாக வேண்டும் என்றது வேதாளம். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல், அதன்படியே செய்து விடுகிறேன் என்றார் விக்ரமாதித்யன் துடிப்புடன். உடனே வேதாளம், நான் சொல்வதை நன்றாக கேள். எனக்கு கூடு விட்டு கூடு பாய தெரியும். ஆகவே இந்த உடலிலிருந்து நான் வேறொரு உடலுக்கு சென்று விடுவேன். என்னை தூக்கி அவர் முன்னே கொண்டு போய் போடு. உன்னை வெட்டி பலி கொடுப்பதற்காக குளித்துவிட்டு வர சொல்வார். அவ்விதமே செய்து அவர் முன் நீ சென்று நில்லு. பின் யாக குண்டத்தின் முன்னர் கீழே விழுந்து வணங்க சொல்வார். இவ்விதம் வணங்க நீ குனிந்ததும் உன் தலையை வெட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாகும். எனக்கு எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியாது. நீங்கள் விழுந்து வணங்கி காட்டுங்கள் என்று சொல். அப்பொழுது அவர் விழுந்து வணங்குவார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கண்மூடி கண் திறப்பதற்குள் அவர் தலையை நீ துண்டாக்கி விட வேண்டும். தாமதித்தால் உன் தலையை அவர் வெட்டி விடுவார். துர்க்கை அம்மன் உன் முன் தோன்றி தங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து அருள்வாள் என்றது. விக்ரமாதித்யன் சரி, அப்படியே செய்கிறேன் என்றதும் வேதாளம் தன்னுடைய ஆவியை பக்கத்தில் இறந்து கிடந்த ஒரு பறவையிடம் செலுத்தியது. அதன் பின்னர் உயிரற்ற வேதாளத்தின் உடலை சுமந்து சென்று அந்த கொடியவனின் முன்னால் கொண்டு போட்டார். அரசனே, உன்னால் முடியும் என்றுதான் இந்த வேலையை உன்னிடம் ஒப்படைத்தேன். இனி நீ குளித்துவிட்டு வந்துவிடு என்று கூறினார். விக்ரமாதித்யரும் விரைந்து சென்று குளித்துவிட்டு பட்டை பட்டையாக திருநீர் அணிந்து பக்தி பரவசத்துடன் வந்து நின்றார். சரி மன்னவனே, நீ இந்த யாக குண்டத்தினை 3 முறை வலம் வந்துவிட்டு பின்னர் அதன் முன் நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து கும்பிடு என்றார் ஞானசீலன். உடனே விக்ரமாதித்யன், மகாமுனிவரே, என் வாழ்நாளில் என் முன் பலர் அடிபணிந்திருக்கிறார்களே தவிர நான் யாருக்கும் அணிபணிந்து பழக்கமில்லை. ஆகவே அருள் கூர்ந்து தாங்கள் யாக குண்டத்தை வலம் வந்து எவ்வாறு அடிபணிந்து வணங்க வேண்டும் என்பதை செய்து காட்டுங்கள். அதை பார்த்து நான் செய்கிறேன் என்று கூறினார். இது ஒன்றும் பெரிய காரியமல்ல, இப்படிதான் என்று வஞ்சக ஞானசீலன் யாக குண்டத்தை வலம் வந்து தரையில் விழுந்து வணங்கி காட்டினார். உடனே விக்ரமாதித்யன் தன் உடைவாளை உருவி ஞானசீலனின் தடையை துண்டித்து யாக குண்டத்தில் போட்டுவிட்டார். அப்பொழுது துர்க்கை அம்மன் அவர் முன் தோன்றினாள். அவள் மகிழ்ச்சியுடன், விக்ரமாதித்ய மன்னனே, எது நடக்க வேண்டுமோ அது சற்றும் குறைவில்லாமல் நடந்து முடிந்தது. இனி வேதாளம் உனக்கு பக்கத்துணையாக இருந்து உனக்கு பல விதத்திலும் சேவை செய்யும். உனது பெருமை உலகம் முழுவதும் பரவும் என்று ஆசிர்வதித்தாள். உடனே விக்ரமாதித்யன், தாயே, உன்னுடைய பேரொருள் எனக்கு கிடைத்ததை விட வேறு என்ன வேண்டும்? என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், உன் பலிபீடத்தில் பலியிடப்பட்ட 999 மன்னர்களையும் உயிர் பெற்று எழ செய்து அவரவர் நாட்டுக்கு செல்ல அருள் புரிய வேண்டும் என்றார். துர்க்கை அம்மன் விக்ரமாதித்யனுடைய வேண்டுகோளை ஏற்று பலியான எல்லா மன்னர்களையும் உயிர் பெற்று எழ செய்துவிட்டு மறைந்து விட்டாள். காளி அருளால் உயிர் பெற்று எழுந்த மன்னர்கள் விக்ரமாதித்யரை வணங்கி பாராட்டிவிட்டு தமது நாடுகள் நோக்கி சென்றனர். அதன் பின்னர் வேதாளம் விக்ரமாதித்யருக்கு உதவி செய்வதற்காக அவர் கூடவே இருந்தது. இந்த கதையை போஜராஜனுக்கு சொல்லி வந்த மதனாபிஷேக வள்ளி பதுமை, போஜராஜனே, எங்களுடைய விக்ரமாதித்ய மாமன்னரின் அற்புத சாகசத்தை கண்டீரா? இத்தகைய பேராற்றலில் துளியேனும் உமக்கு இருந்தால் அல்லவா அவர் இருந்து ஆட்சி செய்த சிம்மாசனத்தில் நீ அமர்ந்து ஆட்சி செலுத்த முடியும் என்று கூறியது. அதற்குள் சூரிய அஸ்தமனம் ஏற்படவே மிகவும் மன வருத்தமடைந்த போஜராஜன் தனது அந்தப்புரத்துக்கு திரும்பினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரம் வேதாள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.